கனமொழி அருகில் உள்ள வென் படத்திலிருந்து கணங்களை காணல். பயிற்சி. செட் தியரி. ஃபைண்ட் செட்ஸ் யூசிங் adjacent Venn diagram. எக்ஸசைஸ். முதல் வினா. அருகில் உள்ள வென் படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க. வினாவை புரிதல், படத்தின் மூலம் மதிப்புகளை குறித்தல், கொடுக்கப்பட்ட வினாவிற்கு மதிப்பு காணல், விடை பகர்தல். இவ்வளவுதான் ப்ரொசீஜர். கொடுக்கப்பட்டிருக்கிற வென் டயக்ராம நல்லா பாருங்க. இப்ப இந்த வென் டயக்ராம்ல இருந்து U, A, B, C ஆகிய 4 கணங்களையும் கண்டுபிடிக்க போறோம். யுனிவர்சல் செட் மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான். யுனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. கணம் A ல என்னென்ன உறுப்புகள் இருக்கும்? -2, -1, 3, 4, 6. B ல இருக்கக்கூடிய உறுப்புகள் -2, -1, 5, 7, 8. அடுத்தது C ல இருக்கக்கூடிய உறுப்புகளை சொல்லுங்க பாப்போம். -3, -2, 0, 3, 8. சோ யுனிவர்சல் செட் கணம் A, கணம் B, கணம் C கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதுல இருந்து A டிஃபரன்ஸ் B ய கண்டுபிடிக்க போறோம். A டிஃபரன்ஸ் B னா A யும் B யையும் அடுத்தடுத்து எழுதிட்டு பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை முதல் கணத்துல அடிச்சிட்டு முதல் கணத்துல என்ன மீதம் இருக்கோ அதுதான் A டிஃபரன்ஸ் B. முதல் கணத்துல மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் 3, 4 மற்றும் 6. A டிஃபரன்ஸ் B is a set of elements 3, 4, 6. வென் டயக்ராம பாருங்க. வென் டயக்ராம்ல B இல்லாத A ய ஷேட் பண்ணுங்க. அதுல நம்ம கண்டுபிடிச்ச அதே 3 உறுப்புகள் தான் இருக்கும். இப்ப அடுத்தது பாருங்க. B டிஃபரன்ஸ் C ய கண்டுபிடிக்க போறோம். B டிஃபரன்ஸ் C னா B முதல் செட், C இரண்டாவது செட். பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை முதல் செட்ல கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதமுள்ள உறுப்புகள் முதல் செட்ல எத்தனையோ அதுதான் B டிஃபரன்ஸ் C. அப்ப B டிஃபரன்ஸ் C is a set of elements -1, 5, 7. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத வென் டயக்ராம்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். வென் டயக்ராம பாருங்க. C இல்லாத B இத ஷேட் பண்ணுங்க. அதுல நம்ம கண்டுபிடிச்ச அதே 3 உறுப்புகள் தான் இருக்கும். இப்ப அடுத்தது பாருங்க. A' யூனியன் B'. முதல்ல A' கண்டுபிடிக்க போறோம். அப்படின்னா யுனிவர்சல் செட் டிஃபரன்ஸ் A. யுனிவர்சல் செட்டை முதல்ல எழுதுங்க, A இரண்டாவது எழுதுங்க. பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையையும் யுனிவர்சல் செட்ல கேன்சல் பண்ணிருங்க. யுனிவர்சல் செட்ல மீதமுள்ள உறுப்புகளை எழுதுங்க. சோ இதுதான் A காம்ப்ளிமெண்ட்ல இருக்க வேண்டிய உறுப்புகள். இதே மாதிரி B'. யுனிவர்சல் செட் டிஃபரன்ஸ் B. யுனிவர்சல் செட் முதல்ல, B இரண்டாவது. பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையையும் யுனிவர்சல் செட்ல கேன்சல் பண்ணிருங்க. யுனிவர்சல் செட்ல மீதமுள்ள உறுப்புகளை எழுதுங்க. இதுதான் B' ல இருக்க வேண்டிய உறுப்புகள். A' யூனியன் B'. ரெண்டையும் சேர்ப்பு செஞ்சா பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகளை ஒரு தடவை எழுதணும், மீதமுள்ளவைகளை அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதணும். A' யூனியன் B' is a set of elements -3, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வென் டயக்ராம பாருங்க. முதல்ல A' கண்டுபிடிக்கணும். A ய மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை பூரா ஷேட் பண்ணி பாருங்க. அடுத்தது B காம்ப்ளிமெண்ட் B'. B ய விட்டுட்டு மிச்சம் மொத்த பாக்ஸையும் ஷேட் பண்ணிருங்க. இப்ப இந்த 2 ஷேடட் பார்ட்டையும் ஓவர்லாப் பண்ணுங்க. இப்ப இதுல எதெல்லாம் ஷேடா இருக்கோ அதுதான் யூனியன். சோ இதுதான் A காம்ப்ளிமெண்ட் யூனியன் B காம்ப்ளிமெண்டோட ஆன்சர். நாம கண்டுபிடிச்ச ஆன்சரோட அது ஒத்து போகுதான்னு பாருங்க. ஒத்து போகுது.
இப்ப அடுத்தது பாருங்க, A dash இன்டர்செக்ஷன் B dash. ஆல்ரெடி A dash கண்டுபிடிச்சிட்டோம், B dashம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப A dashையும் B dashையும் இன்டர்செக்ட் பண்றீங்க. ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? -3 0 1 2. அத அப்படியே ஒரு செட்டுக்குள்ள போட்டீங்கன்னா அதுதான் A dash இன்டர்செக்ஷன் B dash. இதுக்கும் வென் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி A காம்ப்ளிமெண்ட்னா A விட்டுட்டு மிச்சத்தை ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. B காம்ப்ளிமெண்ட் B dash B விட்டுட்டு மிச்சத்தை ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. இப்ப ரெண்டு படங்களையும் ஒன்னு மேல ஒன்னு ஓவர்லாப் பண்ணா ஷேடிங்ல எங்க ஓவர்லாப் ஆகுதுன்னு பாருங்க. ஏபியை தவிர்த்த மீதமுள்ள அனைத்தும், அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர்லயும் இருக்கான்னு பாருங்க. ஆமா, இதுதான் வென் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?